எல்லாருக்கும் வணக்கம். வெயிட் கெயின் பண்ணணும், ஆனா ஹெல்த்தியா பண்ணணும். இதுதான் நம்மள பலரோட பெரிய பிரச்சனையா இருக்கு. சும்மா வெயிட் ஏத்துறது இல்லைங்க, உண்மையிலே பலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. எடை ஏத்தணும்னு நீங்க யாருக்கிட்டாவது சொன்னா உடனே வர முதல் அட்வைஸ் என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடுப்பா, அப்படிதானே? கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அது எவ்ளோ கஷ்டம்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. சோ அந்த சும்மா சாப்பிடுங்கிற அட்வைஸை எல்லாம் ஓரமா வச்சுட்டு வாங்க நாம சேர்ந்து ஒரு பெட்டரான ஸ்மார்ட்டான பிளானை உருவாக்குவோம். ஏன்னா இங்க மேட்டரே சும்மா சாப்பிட்றதுல இல்ல, எதை எப்படி எப்போ சாப்பிடணுங்கிறதுல தான் இருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போலாம். என்னென்ன உணவுகள்னு லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான கொள்கைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க நம்மளோட ஃபவுண்டேஷன். இது சரியா இருந்தாதான் நாம கட்டுற பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேலரி உபரி, அதாவது கேலரி சர்ப்ளஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்க உடம்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு சக்தியை செலவு பண்ணுதோ அதை விட அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா சக்தி தான் உங்களுக்கு எடையா மாறும். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, அப்போ எவ்ளோ ஜாஸ்தியா சாப்பிடணும்? ஒரு நாளைக்கு நீங்க பின்துருமா எடுத்துக்கிறத விட ஒரு 300லேருந்து 500 கலோரிகள் வரைக்கும் அதிகமா எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ரொம்பவும் கஷ்டமா இருக்காது. இப்போ நம்மளோட இலக்கு என்னங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வெறும் கொழுப்பை ஏத்துறது. இன்னொன்னு நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு உடம்புக்கு பலத்தையும் எனர்ஜியையும் கொடுக்கற தசைகளை உருவாக்குறது. நம்மளோட கோல் 2வது தாங்க, ஆரோக்கியமான எடை அதிகரிப்பு. இந்த ஹெல்த்தியான கோலை நம்ம எப்படி அடைய போறோம்? நம்ம சாப்பாட்டு தட்டுல இருக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை வச்சுதான். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓகே, அந்த 3 தூணுங்களை வச்சு நம்ம உடம்ப ஒரு பில்டிங் மாதிரி கட்டுறதுக்கு என்னென்ன கட்டுமான பொருட்கள், அதாவது என்னென்ன உணவுகள் தேவைப்படுதுன்னு இப்ப டீட்டெயிலா பாப்போம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது ஆரோக்கியமான கொழுப்புகள். இது உங்க சீக்ரெட் வெப்பனை கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கொஞ்சமா சாப்பிட்டாலே நமக்கு நிறைய கலோரிகள் கிடைக்கும், வயிறும் ரொம்ப ஃபுல்லான மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க சமைக்கும்போது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், சாலட்ல அவகாடோ சேர்த்துக்கலாம், பிரெட் மேல பீனட் பட்டர் தடவி சாப்பிடலாம், பாதாம் வால்நட்ஸ் மாதிரி நட்ஸை ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம், நெய்ய உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் டேஸ்டையும் கூட்டும், கேலரிகளை ஈஸியா ஏத்தும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெயில மட்டுமே கிட்டத்தட்ட 120 கலோரிகள் இருக்கு. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர்ல 180க்கும் மேல. இப்ப புரியுதா இதை ஏன் சீக்ரெட் வெப்பன்னு சொன்னேன்னு? இதுதான் இந்த உணவுகளோட பவர். அடுத்ததா நம்ம பில்டிங்கோட முக்கியமான செங்கல்னே சொல்லலாம், புரோட்டீன், அதாவது புரதச்சத்து. நீங்க மசில்ஸ் பில்ட் பண்ணணும்னா இது இல்லாம எதுவுமே நடக்காது. இதுதான் உங்க தசைகளோட அடித்தளம். புரோட்டீனுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா முழு முட்டை, சிக்கன், மீன், பால், தயிர், சீஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வெஜிடேரியனா, கவலையே படாதீங்க. பருப்பு வகைகள், பனீர், டோஃபு இதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும். நம்ம 3 தூண்கள்ல கடைசி தூண் கார்போஹைட்ரேட்ஸ். இதுதான் நம்ம உடம்போட பெட்ரோல். குறிப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, ஆக்டிவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க போறதே இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். சாதம், ஓட்ஸ், கோதுமை பிரெட், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சூப்பரான சாய்ஸ். அது மட்டும் இல்லாம பேரிச்சை, உலர் திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, இப்போ நமக்கு பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழு நாளுக்கான பிளானை எப்படி ரெடி பண்றது? வாங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான வழி சொல்றேன். இந்த பவர் ஸ்மூதியை ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப் பால் இல்லனா தயிர் எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்கூப் புரோட்டீன் பவுடர், 2 ஸ்பூன் பீனட் பட்டர், 1 வாழைப்பழம், கொஞ்சம் ஓட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அடிச்சா சூப்பரான ஹை கேலரி ஸ்மூதி ரெடி. இதுல மட்டுமே உங்களுக்கு 400க்கும் அதிகமான கேலோரிஸ் கிடைக்கும். பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிள்? இது ஒரு சாம்பிள் மீல் பிளான் தான். காலையில ஓட்ஸ், அப்புறம் ஒரு ஸ்நாக்குக்கு தயிர், மத்தியானம் சிக்கன் ரைஸ், ஈவினிங் நம்ம பவர் ஸ்மூதி, ராத்திரிக்கு மீன். இப்படி உங்க நாளை பிளான் பண்ணீங்கன்னா எல்லா சத்துக்களும் சரியான அளவுல உங்க உடம்புக்கு போய் சேரும். இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னா, ஒரே நேரத்துல வயிறு முட்டை சாப்பிட முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்க சாப்பாட்டை பிரிச்சு ஒவ்வொரு 3-4 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை சாப்பிடுங்க. இப்படி பண்றப்போ உங்களுக்கு சாப்பிடுறது ஒரு பெரிய வேலையா தெரியாது. சரி, நல்லா சாப்பிட்டா மட்டும் போதுமா? வெயிட் ஏறிடுமா? நிச்சயமா இல்ல. அந்த சாப்பாட்டுக்கு ஒரு சரியான வேலைய கொடுக்கணும்.
அப்போதான் அது நமக்கு பலமா மாறும். அது என்ன வேலை? பயிற்சி தான். அத பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு சாப்பிடுற இந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வெறும் தொப்பையா மாறாம கட்டுமஸ்தான தசைகளா மாறணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுதான் வெயிட் ட்ரெய்னிங். சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பயிற்சியும் முக்கியம். குறிப்பா ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட்ஸ், பெஞ்ச் பிரஸ் மாதிரி காம்பவுண்ட் பயிற்சிகள் மேல கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த பயிற்சிகள் ஒரே நேரத்துல உடம்புல இருக்கிற பல பெரிய மசில்ஸை வேலை செய்ய வைக்கும். ரிசல்ட்ஸும் சீக்கிரமா தெரியும். வாரத்துக்கு ஒரு 2-4 நாள் இதுக்காக ஒதுக்குனா போதும். கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஹெல்த்தியா வெயிட் போடுறதுங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. இது ஒரு பயணம், ஒரு மாரத்தான் மாதிரி. அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்படாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. சரி, நாம இந்த பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த உணவுகள்ல எதை முதல்ல உங்க டயட்ல சேர்க்க போறீங்க? யோசிக்க மட்டும் செய்யாதீங்க, நாளைக்கே ஆரம்பிங்க.